ஓம் சாந்தி. 24/3/26 சிவபாபா நினைவிலிருந்து பாபாவுடைய மகா வாக்கியத்தை நம்ம கேட்கலாம். அதிர்ஷ்டசாலிகள் நம் பாபா குழந்தைகள். தினம் அதிகாலையில் அவருடைய ஆகாஷ்வாணி பாபாவுடைய மெசேஜ், முக்கியமான செய்திகளை நம்ம கேட்டுட்ருக்குறோம். मीठे बच्चे, तुम्हें गृहस्थ व्यवहार में रहते कमल फूल समान पवित्र बनना है. இனிமையான குழந்தைகளே, குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே தாமரை புஷ்பத்துக்கு சமமாக தூய்மையாக இருக்க வேண்டும். एक बाप की मत पर चलना है, कोई भी डिसर्विस नहीं करनी है. ஒரு பாபா வழியின்படி நடக்கணுமே தவிர வேற எந்த டிசர்வீஸ் பண்ணக்கூடாது. क्वेश्चन, किन बच्चों को माया जोर से अपना पंचा मारती है? बड़ी मंजिल कौन सी है? எந்த குழந்தைகளை மாயா ரொம்ப ஜோரா கடுமையா அடிச்சு தள்ளுது, அடிச்சு வீழ்த்துது? உயர்ந்த லட்சியம் எது? உங்களோட உயர்ந்த லட்சியம் எது? जो बच्चे देहाभिमान में रहते उन्हें माया जोर से पंजा मार देती है. எந்த குழந்தைகள் தேக உணர்வுல இருக்காங்களோ, நான் எனதுங்கிற அபிமானம், அவங்கள மாயா ரொம்ப கடுமையான அடி கொடுத்து தள்ளுது. फिर नाम रूप में फंस पड़ते. மாயாவோட அடியில பேரு ரூபத்துல தேகதாரிகிட்ட போய் மாட்டிக்கிறாங்க. தேக அபிமான आया और थप्पड़ लगा से प्रष्ट पद प्रष्ट हो जाता. தேக அபிமானம் வந்துட்டுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மாயாவோட அடி விழுந்துட்டு அர்த்தம் என்ன? அவ்வளோதான், பதவி தாழ்ந்த பதவியாக ஆகிவிட்டது. தேக அபிமான் தோடுனா எஹி படி மஞ்சில் ஹே. தேக அபிமானத்தை துண்டிப்பது மிகப்பெரிய லட்சியமாகும். பாபா கேத்தே பச்சே தேகி அபிமானி பனோ. பாபா கூட சொல்றாங்க, குழந்தையே ஆத்மஸ்தித்திலே இருங்க. जैसे बाप ओबीडियंट सर्वेंट कितना निरहंकारी, ऐसे निरहंकारी बनो, कोई भी अहंकार ना हो. பாபா கூட சொல்றார், ஒபீடியன்ட் சர்வெண்ட்டுங்கிறார் அவரை. அப்போ எவ்வளோ நிர அகங்காரியா இருக்கார். அந்த மாதிரி நிர அகங்காரி நீங்களும் ஆகுங்க. எந்த ஒரு அகங்காரம் உங்களுக்கு வரக்கூடாது. கீத் நவோ ஹம்சே ஜுதா ஹோங்கே. நம்மை விட்டு எந்த நேரமும் பிரியாதவர் உலகத்துல ஒருத்தர் தான். அவரோட எல்லா உறவுகளையும் நம்ம இணைக்க வேண்டும். ஓம் சாந்தி. பச்சோனே கீத்து சொன்னா, குழந்தைகள் பாட்டை கேட்டோம். நம்மை விட்டு என்னைக்குமே பிரியாதவர் பாபா. बच्चे कहते बाबा, हम बाबा कहते बाबा हमारा था जो मूल वतन में थे. குழந்தைகள் கூட புரிஞ்சிருக்கோம், பாபா நல்லா புரிஞ்சாச்சு. பரமாத்மா ஸ்வயம் யதார்த்த பகவானை புரிஞ்சுக்கிட்டோம். அவர் நம்ம அப்பாவா இருந்தாரு, அவரோட நம்ம இருந்தோம் பரந்தாமத்துல. தும் பச்சோं को ஞான் தோ अच्छी रीति मिला. உங்க எல்லாருக்குமே ஞானம் நல்ல விதத்துல கிடைச்சிருக்குங்கிறார். जानते हो हमने चक्र लगाया. அதனால தான் நீங்க புரிஞ்சிட்டீங்க, நம்ம சக்கரத்தை பிறப்பு இறப்புல வந்து கடைசிக்கு வந்துட்டோம். फिर हम उनके बने हैं. மீண்டும் அவருடைய குழந்தையாக ஆயிட்டோம். वो आया है राजयोग सिखाकर स्वर्ग का मालिक बनाने. அவரே வந்திருக்கார் ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து எஜமானனாக ஆக்க. கல் பெலே முவாஃபிக் ஃபிர் ஆயா. கல்பத்துக்கு முன்னாடி எப்படி வந்தாரோ அதே சேம் பாபா வந்திருக்கார். अब बाबा कहते हैं बच्चे, तो बच्चे होकर यहाँ मधुबन में नहीं बैठ जाना. பாபா கூறுகிறார், குழந்தைகளே, நீங்க என்னோட குழந்தைன்னு சொல்லி மதுபன்ல இருந்தீங்கன்னா எப்படி சேவா நடக்கும்? तुम अपने गृहस्थ व्यवहार में रहते कमल फूल समान पवित्र रहो. பாபா சொல்றார், நீங்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே தாமரை புஷ்பத்துக்கு சமமாக தூய்மையாக இருங்க. कमल का फूल पानी में रहता परंतु पानी से ऊपर रहता. தாமரை பூ, பாபா சொல்றார், தண்ணியில இருக்குது, ஆனா தண்ணிக்கு மேலதான் அது இருக்கும். உன் பர் பானி லக்தா நை. அந்த பூ மேல தண்ணி ஒட்டாது. பாபா கேத்தே ஹே
தும்கு ரேனா கர்மேகியில் சிறப் பவித்ர பண்ணா. அதேமாரி நீங்களும் குடும்பத்தில் இருக்கணும், அது தண்ணி போல. ஆனால் அந்த தண்ணி ஒட்டாது போல அந்த மாதிரி நீங்கள் எப்படி இருக்கணுங்கிற பாபா குடும்பத்தில் இருந்தாலும் தூய்மையாக இருக்கணும். குடும்பத்தோட எந்த விஷயமும் உங்களுக்குள்ளார ஒட்டக்கூடாதுங்கிறார். ஏ துமாரா போத்து ஜனமோக்கே அந்துக்கா ஜனம், இது உங்களுடைய கடைசி பிறவியினுடைய கடைசி நேரம். ஜோபி மனுஷி மாத்திர உன் சப்கோ பாவன் பனானே மே ஆயாகும். மனிதர்கள் உலகத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் தூய்மைப்படுத்தவே நான் வந்திருக்கேங்கிறார் பாபா. எல்லாரையுமே தூய்மைப்படுத்தக்கூடியவன் நான் தான். பதீத் பாவன் சர்வகா சத்கதிதாத்தா ஏக்கி. பதீத்த ஆத்மாக்களை தூய்மைப்படுத்துபவர், எல்லாருக்கும் சத்கதி அளிப்பவர் ஒரே ஒருவர் தான். உன்கே சிவாய் பாவன் கொய் பனானகி சக்தே. அவரை தவிர வேற யாராலையும் தூய்மைப்படுத்த முடியாது. பாபாவை தவிர யாராலையும் தூய்மைப்படுத்த முடியாது. தாரணாக்கான முக்கியமான சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாப் சமான் நிரகங்காரி பண்ணா ஹே, கிசி சே சேவா நகி லேனி ஹே. பாபாவை போல நிரகங்காரியா இருங்க, யாரிடமும் சேவையை வாங்காதீங்க. கிசிக்கு துக் நகி தேனா, யாருக்கும் துக்கம் தராதீங்க. ஐசா கோய் பாப் கரம் நா ஹோ, அந்த மாதிரி எந்த பாவ கர்மா செய்யாதீங்க. ஜிஸ்கி சஜா காணிப்படை, தண்டனை அனுபவிக்கிற மாதிரி செய்யக்கூடாது எதையுமே. ஆப்பஸ்மே சீர்கண்ட உக்கரேனா, உங்களுக்குள் நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறாரு, பால் போல இருக்கணும், பால் பாயாசம் போல இருக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், एक बाप की श्रीमत पर चलना अपनी मत पर नहीं. உங்க வழிப்படி நடக்கக்கூடாது, பாபா சொன்ன வழிப்படி நடக்க வேண்டும். வரதானம். सेकंड में देहरूबी चोले से न्यारा बन कर्म भोग पर विजय प्राप्त करने वाले सर्वशक्ति संपन्न भव. செகண்ட்ல தேகம் என்ற ஆடையிலிருந்து விடுபட்டு கர்ம போக், கர்ம வினையை வெற்றியாக பிராப்தம் அடையக்கூடிய சர்வ சக்தி நிறைந்தவர் ஆகுங்கள். जब कर्म भोग का जोर होता कर्मेंद्रियां कर्म भोग के वश अपनी तरफ आकर्षित करती हैं. अर्थात जिस समय बहुत दर्द हो रहा है, ऐसे समय पर कर्म भोग का कर्म योग में परिवर्तन करने वाले साक्षी हो कर्मेंद्रियों से भोगने वाले ही सर्वशक्ति संपन्न अष्ट रतन विजय कहलाते. பாபா சொல்ற ரொம்ப அழகான வரி. யாருக்கு ரொம்ப கர்மத்தின் சுமை அதிகமாக இருக்குதோ, கர்மேந்திரியங்கள், அதாவது கர்மத்தின், அதாவது நம்ம ஏற்கனவே செஞ்ச பல பிறவியினுடைய பாவத்தினுடைய பலன் ஒரு பக்கம் அது உங்களை ரொம்ப இழுக்குது. அந்த நேரத்தில் ரொம்ப வலி உபத்திரம், உங்களுக்கு உடல் உபாதை அந்த நேரத்தில் இழுக்குது, உங்களை ரொம்ப பெயினாக இருக்குது. அந்த நேரத்தில் இந்த கர்ம சுமை, கர்ம வினையை பாபா நினைவில் நீங்கள் மாற்றக்கூடிய சாட்சியாளராக இருக்கிறீர்கள் என்றால், கர்மேந்திரியத்தால் அனுபவிக்கக்கூடியவர்களிலிருந்து சர்வசக்தி சம்பன்ன அஷ்ட ரத்தனம் வெற்றியாளர் என்று உங்களை சொல்லப்படுகிறது. எவ்வளோ அழகான வரி. इसके लिए बहुत समय का देहरूबी चोले से न्यारा बनने का अभ्यास. அது சாதாரணமாக வராது. அதிக காலம் தேகத்திலிருந்து டிட்டாச்சு ஆகக்கூடிய அபியாசம் இருந்தாதான் அந்த மாதிரி நமக்கு न्यारा ஆக முடியும். ये वस्त्र दुनिया की व माया की आकर्षण में टाइट अर्थात खींचा हुआ न हो तब सहज उतरेगा. இந்த சரீரம் என்ற ஆடை உலகத்தினுடைய மாயாவினுடைய கவர்ச்சியில் டைட் ஆயிட்டுனா, அப்படின்னா உலகத்தோட கவர்ச்சி ரொம்ப கவர்ந்து இழுக்குது, உலகத்துக்கே புத்தி தாவி தாவி போகுது. பாபா விட்டுட்டுனா, பாபா சொல்றாரு அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் அப்பதான்
தேகத்திலிருந்து செகண்ட்ல நீங்க விடுபட முடியும். ஸ்லோகன். सर्व का मान प्राप्त करने लिए निर्माण चित्त बनो, निर्माणता महानता की निशानी है. எல்லாருடைய ரெஸ்பெக்டை நீங்கள் அடைய வேண்டுமானால் பணிவுத்தன்மை உடையவராக இருங்க. பணிவுதான் மகான் தன்மையின் அடையாளமாகும். அவ்வியக்த இஷாரா. நிச்சயத்தினுடைய ஃபவுண்டேஷனை உறுதிப்படுத்தி சதா பயமற்றவர்களாக நிக்ஷிந்தாக இருக்க வேண்டும். அதுக்காக பாயிண்ட் பாபா கொடுக்குறாங்க. साकार में अगर कोई निमित्त श्रेष्ठ आत्मा साथ में होती है तो उनसे कोई भी बात वेरीफाई करावे फिर करेंगे तो निश्चय बुद्धि होकर करेंगे. சாக்காரத்தில் ஒருவேளை யாராவது நிமித்தமான சிரேஷ்ட ஆத்மாவுடன் இருக்காங்க, அவங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை வெரிஃபை பண்ணி அந்த காரியத்தை செய்யும்போது நிச்சய புத்தி உடையவராக அவங்க இருப்பாங்க. தன் இஷ்டத்துக்கு செய்ய மாட்டாங்க. மன வழிப்படியோ பிறர் வழிப்படியோ செய்ய மாட்டாங்க. பாபா யாரை நிமித்தமாக வச்சுருக்காரோ அவங்க என்ன விரும்புகிறாங்க, என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, எப்படி செய்யணும்னு நினைக்கிறாங்க, அதை வெரிஃபை பண்ணி செய்வாங்க. निर्भयता और निश्चय दोनों गुणों को सामने रख करेंगे. அவங்க பயப்படவும் மாட்டாங்க, அதே நேரம் நம்பிக்கை இருக்கும், ரெண்டுமே இருக்கும். அப்போது இந்த 2 குணம் அவங்க முன்னாடி வைத்து காரியத்தை செய்வாங்க. ஜஹா சதா நிக்ஷய நிர்பயத்தா வகா சதி சிரேஷ்ட சங்கல்ப் கி விஜய். எங்கே நம்பிக்கை இருக்குது, எங்கே தைரியம் இருக்கோ அங்கே எப்போதுமே சிரேஷ்ட சங்கல்பத்துக்கு வெற்றி இருக்குது. जो भी संकल्प करते हो अगर सदा निराकार साकार सात्व सम्मुख है. எப்போ நீங்கள் எண்ணங்களை செய்கிறீங்களோ சதா நிராகார் சாக்கார் பாபாவுடன் எதிரிலே நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். வெரிஃபை कराने के बाद निश्चय निर्भयता से करो. முதல்ல வெரிஃபை பண்ணிக்கோங்க, பாபா என்னோட இருக்கார், சாக்காரத்திலே இருக்கார், சூக்ஷ்மத்திலே இருக்கார். அதுக்கு பிறகு நீங்கள் தைரியமாக காரியத்தை செய்யுங்க, காரியத்தில் இறங்குங்க. சமய பி வேஸ்ட் நஹி ஜாயேகா. அப்போ நேரம் கூட வீணாகாது. அதை கூட நம்ம ஈஸியாக வெற்றியுடையதாக நம்ம ஆக்க முடியும். ஓம் சாந்தி.